இந்த பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். இந்த இவங்க ஊரில் இன்னும் அதிகமாகுது. அந்த பாறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 ஆடு 5 ஆடு அறுத்து ஒரு நல்ல ஒரு அன்னக்கூடையில் அந்த மசாலாலாம் போட்டு பெரட்டி அந்த பாறையில் எடுத்து வீசுவாங்க. நெருப்பே கிடையாது. நல்லா நீட்டாக மூங்கில் குச்சி வச்சு அதை திருப்பி திருப்பி போடுவாங்க அந்த பாறையில் சூட்லேயே. அதான் பங்குக்கறி. இந்த பங்குக்கறி ஃபுல்லாக வந்து பின் இரவுகளில் தான் கிடைக்கும்ன்றது எல்லா அதிசயங்களும் பின் இரவுகளில் தான் கிடைக்கும். நம்ம தான் நல்லா தூங்கிடுறோம். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. அமெரிக்காவில் எல்லாமே ஃப்ரிட்ஜுங்க. எப்போ செத்த கோழி, எப்போ செத்த ஆடு, எப்போ செத்த மாடுனே நம்மளுக்கு அதில் நம்ம ஊர் டேஸ்ட்டில் ஒரு 100ல் 1 பங்கு கூட கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு மனம் முழுக்க வெறுமை அடைந்த அந்த மனம் இருக்குல்ல, அது முழுக்க காதல் நிரம்பும். அப்படியே முழுக்க முழுக்க மனசு முழுக்க காதல் நிரம்பி, பாயசம் இன்னும் ஸ்மெல் வரலையா அப்படின்னு கேட்டுன்னு அந்த வெத்தலைப்பாக்கு பெட்டியோட அது வெத்தலைப்பாக்கு பெட்டிலாம் இல்லை, அது ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கிற ஒரு சின்ன பெட்டி. அப்படி எடுத்துன்னு போய் அந்த பாயசத்துக்கு மேலே அந்த ஏலக்காய் வித்து கிண்டு கல்யாண வீடே நிசப்தமாயிடும். அடுத்த செகண்ட் எல்லாரும் போய் பந்தியில் உட்காந்துருவாங்க. என்னன்னா இந்த மனம் இருக்குல்ல, அதுக்கும் சமையலுக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாமே. அதனால் நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நான் சமீபத்தில் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தோடனே இதை இப்போ கூட சிவராமன் டாக்டர்கிட்ட ஒன்று கன்ஃபார்ம் பண்ணின்னு அப்புறம் சொல்லின்னு நினச்சேன். நான் கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன் ரோடு வழியாகவே. அது நண்பர்கள் சொன்னாங்க, கன்னியாகுமரி டு காஷ்மீர் மாதிரி 2 தடவை போயிட்டு வரலாம், அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிறீங்கன்னாங்க. எனக்கு அந்த ட்ராவல் முழுக்க தோணுன ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஆசைப்பட்டவுடனே காரை நிறுத்திட்டு போய் ஒரு டீயோ காஃபியோ குடிக்க முடியலாங்க. அதான் எனக்கு பெரிய துயரமாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 8 டீ 9 டீ குடிக்கிறாங்க. அங்கே ஒரு தடவை டீ குடிக்கும் போதும் முதல்ல அவங்க அந்த காரை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணணும். நான் ஒவ்வொரு தடவையும் அது அமெரிக்கா டாலர் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்பேன். $20, $22, $30 போகுது. நான் உடனே அதுக்கு காசு கணக்கு போடுவேன், நம்ம காசுக்கு எவ்வளோ அப்படின்னு. $30 324 $2400 அப்படின்னா, அவங்க என்னோடய அமெரிக்கன் நண்பர்கள் தயவுசெய்து இந்த காசையும் அந்த காசையும் கம்பேர் பண்ணாதீங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும்னுவாங்க. நான் போய் அந்த காரை நிறுத்துறதுக்கு ஒரு $30, அதுக்கப்புறம் ஒரு நம்ம காசுக்கு எல்லாமே நம்ம மைண்ட் அப்படி தானே கணக்கு பண்ணோம். நம்ம காசுக்கு ஒரு $800 ஆரம்பித்து $1600 இருக்குது ஒரு டீயோ காஃபியோ. அப்புறம் ஒரு வாய் குடித்தோடனே நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. எங்கள் ஊரில் நம்ம கைலாஷுடைய ஃபில்டர் காஃபிலாம் குடித்தாலும் நான் இப்படியா அது ஒரு பெரிய துயரமாயிடுச்சு. அப்புறம் அங்கே அமெரிக்காவில் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக கூட இல்லை, ரொம்ப நாளாக ஆர்வின்னு ஒரு வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்துகிறாங்க, ரெக்ரேஷன் வெஹிக்கிள்ஸ்ன்றாங்க. அந்த வெஹிக்கிளில் தான் என்னை கூட்டின்னு போனாங்க. அது நான் கேரவான்லாம் பார்த்துருக்கேன். அது ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரவான். என்னென்னா லிட்ரலாக அதில் பெட்ரூம், டைனிங் ரூம், கிச்சன், டாய்லெட், பாத்ரூம் அப்படியே ஒரு நகர்ற வீடு. அதுக்குள்ளே போய் நீங்கள் அக்காமடேட் ஆகிட்டிங்கன்னா, நான் 5 நாள் ஆச்சு அதுக்குள்ளே எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய ஃபீல் ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்லாம் ஒன்றும் அதில் வரல. ஏன்னா நம்ம நினச்ச இடத்துல காரை நிறுத்திக்கிறோம், நினச்ச இடத்துல போய் டீ குடிக்கிறோம். அப்புறம் போனோடனே சொல்லிட்டாங்க, நீங்கள் அமெரிக்காவில் தப்பி தவறு எங்கேயாவது ஒன்று கிடச்சிங்கன்னா ஜெயிலில் தான் பார்க்கணுன்ட்டாங்க. ஒரு மாதிரி எல்லாமே ரூல்ஸு, அந்த ரெகுலேஷன், எத்தனை மணிக்கு யூரின் பாஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், எங்கே காரை பார்க் பண்ணணும், இந்த வாழ்க்கை சத்தியமாக எனக்குலாம் பிடிக்கவே இல்லை. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா ஏன் போனேன் அப்படின்னு கேட்கலாம். போனால் தான் தெரியுது பிடிக்குமா பிடிக்காதான்னு. நாமெல்லாம் ரொம்ப இயற்கையாக நம்ம இப்போ நான் வெற்றிமாறன் சொன்னால, நாங்களாம் மாமிசம் சாப்பிட்றோன்னு. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் டைப் நான்லாம். நான் சாப்பிட்ட மாதிரி கறியெல்லாம் வெற்றிமாறன் அடுத்த ஜென்மத்தில் கூட சாப்பிட முடியாது. நான் ஒரு புக்கே எழுதிக்கிறேன், பங்குக்கறியும் பின் இரவுகளும்னு. ஏன் பங்குக்கறியும் பின் இரவுகளும்னு அந்த புக்குக்கு பேருனா, இந்த பங்குக்கறி அப்படின்றது மேக்சிமம் கிராமங்களில் திருட்டுக்கறி. அது அவ்வளோ வெளிப்படையாக சொல்லக்கூடாதுன்றதுக்காக பங்குக்கறின்னு சொல்லுவோம். அந்த பங்குக்கறி எப்போ கிடைக்குன்னா பின் இரவுகளில் தான் கிடைக்கும். ஏன்னா திருட்டுக்கறி அது. இப்போ ஸ்ட்ரைட்டாக பெரும்பாலும் களவு போகிற ஆடுகள் தான் பங்குக்கறியாக மாறும். ஆரம்பத்தில் இப்போ இல்லை, தயவுசெய்து அப்படி தப்பாக நினச்சக்கூடாது. ஆரம்பத்தில் சென்னைக்கு நான் எப்போ போனாலும் சீமானன் எனக்கு பங்குக்கறி செஞ்சு கொடுப்பார். அவரே குக் பண்ணி
எங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ நான் கேட்பேன், ஆனால் இதில் வந்து கறிக்கான மசாலே அது இல்லை. நான் தம்பி இது வந்து முழுக்க களவு கறி தான். எங்கள் ஊரில் பங்கு கறி, அவர் ஊரில் களவு கறி. வேளாராமூர்த்திலாம் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. என்னென்னா, ஒரு கிராமத்துலேருந்து களவுக்கு ராத்திரி 10 மணிக்கு எல்லாரும் போவாங்க ஆடு திருடுறதுக்கு. அப்படி ஆடு திருடுறதுக்கு போனாங்கன்னா சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி வருது. ஒரு 25 பேர் போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 25 வீட்லேயும் லைட்டை போட்டு பொம்பளைங்க வந்து கறி மசாலா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ நம்பிக்கை. வீட்டுக்காரன் கண்டிப்பாக 2 ஆடு 3 ஆடோடு தான் வருவான் அப்படின்ற நம்பிக்கையில் மசாலா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த மசாலாவில் இந்த கறி குழம்புக்கான வாசனையே வராது. அப்படி ஒரு மசாலா. அது என்ன மசாலான்னா, 1 கிலோ கறிக்கு 1 கிலோ காஞ்ச மிளகா போடுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளால் அந்த காரம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கு பேர் தான் வந்து உப்பு கறி. நீங்கள் அந்த கறி சமைச்சாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கே தெரியாது கறி சமைக்கிறாங்க. இப்போது பெண்கள்லாம் லைட்டை போட்டுன்னு அப்படியே காத்து நிற்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து தோளில் ஒரு ஆடு கையில் ஒரு ஆடோடு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை யோசித்து பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குது. அமெரிக்காவில் என்ன தான் ஆர்வி இருந்தாலும் போய் காருக்கு இந்த மாதிரி லைஃபே இல்லை. அப்புறம் எங்கள் ஊரில் இந்த பெரிய பெரிய பாறைகள் இருக்கும். இவங்க ஊரில் இன்னும் அதிகமாக இருக்குது. அந்த பாறைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 ஆடு 5 ஆடு அறுத்து ஒரு நல்ல ஒரு அன்னக்கூடையில் அந்த மசாலாலாம் போட்டு பெரட்டி அந்த பாறையில் எடுத்து வீசுவாங்க. நெருப்பே கிடையாது. நல்லா நீட்டாக மூங்கில் குச்சி வச்சு அதை திருப்பி திருப்பி போடுவாங்க. அந்த பாறையில் சூட்லேயே. அதான் பங்குக்கறி. இந்த பங்குக்கறி ஃபுல்லாக வந்து பின் இரவுகளில் தான் கிடைக்கும்ன்றது வந்து எல்லா அதிசயங்களும் பின் இரவுகளில் தான் கிடைக்கும். நம்ம தான் நல்லா தூங்கிடுறோம். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது. அமெரிக்காவில் வந்து எல்லாமே ஃப்ரிட்ஜுங்க. எப்போ செத்த கோழி, எப்போ செத்த ஆடு, எப்போ செத்த மாடுனே நம்மளுக்கு. அதில் நம்ம ஊர் டேஸ்ட்டில் வந்து ஒரு 100ல் 1 பங்கு கூட கிடையாது. அது ரொம்ப முக்கியம். மனோன்னு எங்களுக்கெல்லாம் எப்படி இங்கே ரொம்ப இவ்வளோ தூரம் நாங்களாம் ஏன் வரோம் அப்படின்னா, அவர் ஒரு வியாபாரி கிடையாது. முதல்ல ஒரு இன்னும் 10 கடை கூட ஆரம்பிக்கிட்டோம். ஒரு ஆள் வியாபாரியா இல்லையா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடுவான். அது ரொம்ப முக்கியம். லைஃப்பில் வந்து வியாபாரியாக மாறாமல் இருக்கிறதுக்கு இல்லை. அது நான் ஏற்கனவே அவருக்கு ஒரு ஹோட்டல் திறக்கும்போது கூட சொன்னேன். முதல் இந்த ஆளை எனக்கு ஏன் பிடிச்சிச்சு அப்படின்னா, அவருடைய அந்த 99 ஹோட்டலில் ஒரு போர்டு வச்சுக்கிறார். வெளியிலிருந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துன்னு வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்லாம். நான் தமிழ்நாட்டிலே பார்த்த முதல் போர்டாக தான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான். ஒரு ஆளை நீங்கள் கூட வச்சுக்கோ, அவரை வந்து உன் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு காமிங்க. அப்படி தான் அவரை காமிச்சு. அப்புறம் இந்த வியாபாரம் பண்ணுறதுல சமைக்கிறது போகிறதில்ல. அந்த அந்த சர்விங் இருக்குல்ல, அந்த பரிமாறுதல் இருக்குல்ல. பிரபஞ்சன் வந்து நீங்கள் தயவுசெய்து இந்த ஹோட்டலுக்கு வந்ததனுடைய ஒரு மிகப்பெரிய பரிசாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. பிரபஞ்சனுடைய பச்சை மாமி மெஸ்ஸுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதை வந்து மறக்காமல் நீங்கள் எல்லாரும் இந்த ஒரு வாரத்தில் படிச்சிடணும். ஒரு மெஸ்ஸுன்னா என்ன, ஒரு ஹோட்டல்னா என்ன, ஒரு சோறுன்னா எல்லாமே நம்மளுக்கு அதுக்கு அந்த கதையில் வந்துடும். அதில் ஒரு பேராகிராஃப் பிரபஞ்சன் எழுதியிருப்பார். அவர் வந்து தஞ்சாவூரில் தான் புலவருக்கு படித்தார். அப்படி படிக்கும்போது ராபோஜி மெஸ் அப்படின்னு ஒரு மெஸ்ஸில் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு சௌராஷ்டிரா மெஸ்ஸு, சைவ மெஸ். திடீர்னு பிரபஞ்சன் மட்டும் சொல்லுவார், இல்லை நான் வந்து அது வந்து அசைவ மெஸ். அவர் சொல்லுவார், இல்லை நான் நாளையிலேருந்து பச்சை மாமி மெஸ்ஸில் போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லுவார். கூடகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டேய் இவ்வளோ நல்ல நான் வெஜிடேரியன் மெஸ்ஸை விட்டுட்டு மாமி மெஸ்ஸில் போய் சைவமாக சாப்பிட போகிறேன் என்ன. அவர் சொல்லுவார், ராபோஜி நல்லா தான் எல்லாமே நடக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னார். அந்த ஏதோ ஒன்று குறையிறது என்னன்னா, ராபோஜி வந்து பரிமாறும்போது சாப்பிட்றவனுடைய முகத்தை பார்க்க மாட்டார். எவ்வளோ நுட்பமாக ஒரு ரைட்டர் அதை கவனிச்சுக்கிற மாதிரி. நீ சாப்பிட்றவன் வந்து ஆணா பெண்ணா, உன் ஃபேஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அதை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அவர் வந்து ஒரு எவர் சில்வர் முரத்தில் சுட சுட சாதத்தை வடித்து அப்படி தள்ளுவார். அந்த தள்ளும் போதெல்லாம் இவர் அவரை பார்ப்பார். நம்மளை பார்ப்பான அவன் பார்க்கவே மாட்டார். அவருக்கு எல்லாமே ஒன்று தான். மனித உணர்வுகளை தனக்குள்ளே ஏற்றிக்காதவன் என்ன சர்வ் பண்ணி எனக்கு என்னடா பிரயோஜனம், நான் வந்து மாமி மெஸ்ஸுக்கு போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த பச்சை மாமி வந்து பக்கத்தில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு பொண்டாட்டி மாதிரி, இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க, இதை கொஞ்சம் தள்ளிக்கோங்க அப்படின்னு தள்ளுற அந்த பிரியங்குதுல்ல,
அதுக்கு தான் மனித மனம் எப்பயும் இயங்குது. அப்படி ஏங்குற அந்த மனம் தான் இந்த பக்கம் கார் போகும்போது இங்கே நிறுத்து அப்படின்னு சொல்ல வைக்கும். அப்படி இல்லைன்னா கார் வந்து கிராஸ் ஆகிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காரு மனோ. அது அப்படி கேப்சர் பண்ண முடியாது. எவ்வளவு மிக முக்கியமான வியாபாரிகள்லாம் அப்படி கேப்சர் பண்ணதா நினச்சி சக்ஸஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. இந்த ஆள் இன்றைக்குமே கீழே விழவே மாட்டார். ஏன்னா இது அவரை அறியாமல் அவருக்குள்ளே வந்த ஒரு இயல்பு தான். எங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் வாயப்பா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அப்புறம் சலிக்க இருந்துட்டு போடுவாங்க. அதாவது இந்த வீடு என்றைக்கு உனக்கு சலிக்குதோ, இந்த கிச்சன் என்றைக்கு உனக்கு சலிக்குதோ, எங்கள் சாப்பாடு என்றைக்கு சலிக்குதோ அது வரையிலும் இருந்துட்டு போ அப்படின்ற அந்த தன்மை இதில். அப்படிலாம் இருந்துட்டு போய் நம்மளால் அமெரிக்காவுடைய ஹோட்டல்ஸு, அமெரிக்காவுடைய இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சகிக்காத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய உணவு பிரியன். எனக்கு வந்து விதவிதமான ஃபுட்டு வந்து என் லைஃப்பில் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த அந்த மாதிரியான நுட்பமான உணவு இருக்குல்ல, அதுக்கு வந்து மனசோடு சம்மந்தப்பட்டது. நான் வந்து ஜெயமோகன் வந்து இந்த ரெண்டாவதாக இந்த இதையும் சொல்லி முடிக்கிறேன். பாயசம்னு ஒரு கதை இருக்குங்க, நீங்கள் மறக்காமல் பிரதமன் அந்த கதையை நீங்கள் படிக்கணும். அதில் இது மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து ஒரு மாஸ்டர் வந்து சமைக்க போவார். சமைக்க போனால் எல்லோரும் முந்தின நாளே எல்லாரும் போயிடுவாங்க, இந்த சமையல் கட்டுக்கெலாம் போயிடுவார். இவர் அப்படியே ஒரு வெத்தலை பெட்டியை கையில் வச்சுன்னு அந்த வீட்டுக்கு போவார். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஜமீன்தார் வந்தால் ஒரு பரபரப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சமையல்கார் தான். நான் அவர் கையில் தான் இருக்குது இந்த கல்யாணம் எடுபடுறதும் எடுபடாதும். அவர் அப்படியே ஒரு ராஜா மாதிரி சுற்றுவார். அவர் போய் ஃபஸ்ட்டு அவருடைய கல்யாணத்தில் அவருடைய போர்ஷன் எதுனா, அவருடைய முக்கியத்துவம் எதுனா பாயசம். கல்யாணத்துக்கு கொடுக்க போகிற பிரதமன் தான் அவருக்கு. சோறு கூட்டு அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். பாயசம் எப்படி வருது அப்படின்றதுக்காக அவர் ஃபஸ்ட்டு என்ன கேட்பார்னா, இப்போ பயங்கர நுட்பமான கதை தான் அது. என்ன கேட்பார்னா, முதல்ல விறகு எங்கன்னு கேட்பார். அவங்க போய் விறகு வச்சுக்கிற இடத்துக்கு கேட்குறாங்க. மொத்த விறகு ஏற்றி ஒரு டெம்போ வச்சு ஏற்றி அந்த மண்டியிலே போட்டு இத்தனை உயரம் இவ்வளவு அளவு உள்ள சவுக்கு கட்டையாக எடுத்துட்டு வாழ்வார். அவங்க எல்லாம் கண்ணாபுதான் திட்டாங்க. ஏன்னா விறகுல போய் பாயசம் ஏற்றுன்னு வரலன்னா நான் நினைக்கிற மாதிரி பாயசம் வராதுன்றார். வேற வழியில் எல்லா விறகையும் ஏற்றி அனுப்புவாங்க. ஏன்னா கண்ணாபுண்ணான்னு விறகுல எரி விட்டாலாம் அந்த பாயசத்துக்கான டேஸ்ட் வராதுன்றார். இந்த மாதிரிலாம் கூட அக்கிரமம் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்க. அப்புறம் போய் தேங்காய் எங்கன்னு கேட்பாரு. தேங்காய் தேங்காய் யார் வாங்குன்றார். ஒருத்தர் அக்கலத்தில் வந்து அந்த பைய வச்சுன்னு வருவார். நீங்கள் தான் அவங்க எவ்வளோ தேங்காய்னார். 750 தேங்காய். 630க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் இந்த கல்யாண சமையலே என்னோட விட்டுறேன்னாரு. இவன் மீதி தேங்காய் அடிச்சுட்டுருப்பான். அவர் இப்படி பார்த்தோடனே கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சி 2 தேங்காய் எடுத்து அப்படி தட்டுவார். மொத்த தேங்காயை மாற்றிட்டார். முதல்ல விறகை மாற்ற சொல்லுவார், அப்புறம் தேங்காயை மாற்ற சொல்லுவார். அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அவதிப்படுவாங்க. எவனும் கமிஷன் அடிக்க முடியாது. எல்லாம் ஒரு பர்ஃபெக்டான இடம் வந்தோடனே பாயசம் கொதிச்சுன்னு இருக்கும். கொதிச்சுன்னே இப்போ வந்து பாயசம் கொதிச்சுன்னு இருக்கும், கல்யாண வேலைகள் நடந்துன்னு இருக்கும். இந்த பாயச ஸ்மெல் வந்துச்சுன்னா டக்குன்னு கல்யாண வீட்டில் பேசினவங்க எல்லாம் பேச்சு கீச்செல்லாம் நிறுத்திட்டு பந்தவிக்கு போயிடுவாங்க. ஆனால் பாயச ஸ்மெல்லே வராது. அந்த பாயசம் செய்கிறவங்களாம் வந்து வித்தா சொல்லுவாங்க, என்னென்னவோ பண்ணி பார்க்குறவங்க ஸ்மெல் வரல அப்படின்வாங்க. அது வரும் போ அப்படின்னு சாதாரணமாக அவர் பேசினிருப்பார். என்னென்னா இப்போ ரொம்ப நுட்பமான கதை அது. அவருக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக ஒரு தவிப்பு இருக்கும். அந்த தவிப்பு வந்து டக்குன்னு அடங்கிடும். என்னென்னா எப்பயோ இவர் காதலித்த ஒரு பொண்ணு அவளுடைய பொண்ணோட அந்த கல்யாணத்தில் இருந்திருப்பான். அவளை பார்த்த உடனே அப்படியே மனம் வந்து புலங்காகி அடையும் அவளுக்கு. அவள் வந்து இவனை அடையாளம் கண்டுபிடிச்சி என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ தான் பாயசம் வைக்கணும்னு சொல்லுவான். இவர் சொல்லுவார், பாயசம் நான் மொத்த சமையலே நான் பண்ணித்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டார் அவளுக்காக. அப்படி பல துயரங்கள் நடக்கும். அவள் கல்யாணம் பண்ணி அவள் பொண்ணுக்கே கல்யாணம் ஆகும்போது இவர் அவளே நினச்சின்னு இருப்பார். ஆனால் இவர் மனம் முழுக்க வெறுமை அடைந்த அந்த மனம் இருக்குல்ல, அது முழுக்க காதல் நிரம்பும். அப்படியே முழுக்க மனசு முழுக்க காதல் நிரம்பி பாயசம் இன்னும் ஸ்மெல் வரலையா அப்படின்னு கேட்டுன்னு அந்த வெத்தலைப்பாக்கு பெட்டியோட அது வெத்தலைப்பாக்கு பெட்டிலாம் இல்லை, அது வந்து ஏலக்காய் நசுக்கி வச்சுக்கிற ஒரு சின்ன பெட்டி. அப்படி எடுத்துன்னு போய் அந்த பாயசத்துக்கு மேலே அந்த ஏலக்காய் வித்து கிண்டு
கல்யாண வீடே நிசப்தமாயிடும். அடுத்த செகண்ட் எல்லாரும் போய் பந்தியில் உட்காந்துருவாங்க. என்னன்னா இந்த மனம் இருக்குல்ல, அதுக்கும் சமையலுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் வீட்டில் ரொம்ப கோபமாவோ சண்டை போட்டுனோ ஒரு குழம்பு வச்சா அது வந்து சோபிக்கவே சோபிக்காது. நீங்கள் வந்து அவ்வளவு அந்த நுட்பம் இருக்குல்ல, அந்த நுட்பத்தை யாராவது ஒருத்தனா கண்டுபிடிச்சிக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் கண்டுபிடிக்கலாம், ஒரு கலைஞன் கண்டுபிடிக்கலாம், ஒரு எழுத்தாளன் கண்டுபிடிக்கலாம், மனோசாலமன் கண்டுபிடிச்சிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாங்களாம் எழுதுகிறோம், வெற்றிமாறன் வந்து அதை ஃபிலிம் பண்ணார், சிவராமன் டாக்டர் வந்து அதை பேசுகிறாரு, அதெல்லாம் அவசியம் இல்லை. அவர் எதுவுமே செய்வானா. நான் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது அல்லது நடக்கிறது என்னென்னா, அவர் கையில் தான் அந்த பெட்டி இருக்குது. நம்மளாம் அந்த வெத்தலை பாக்கு பெட்டின்னு நினச்சிருக்கிறோம். இல்லை, அந்த ஏலக்காய் தூள் அது பாயசம் ரொம்ப வருஷமாக கொதிச்சுனே இருக்குது, ஸ்மெல் வரவே இல்லை. அவர் எடுத்துன்னு வந்து அப்படி போட்டு கிளறு அப்படின்னு சொல்கிற அந்த தருணத்துக்காக உங்களை மாதிரி நான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். உணவுன்றது அப்போ நிறைய பேர் பேசிட்டாங்க. உணவுன்றது அது வெறும் உணவு மட்டும் இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாத வேற ஒன்று. அந்த உணவு பரிமாறுற கை இருக்குல்ல, அந்த கையை வந்து மறுபடியும் ஜெயமோகன் தான், அவர் தான் அவருடைய அந்த சோற்று கணக்குன்ற கணக்கில் அது கை இல்லை, என் தாயின் 3வது முளை அப்படின்னு எழுதுறாங்க. இந்த பரிமாறுற கை வந்து கை கிடையாது. அந்த பாயுடைய கையில் ஃபுல்லாக முடி முளைச்சிருக்கும், கரடி கை மாதிரி இருக்கும். ஆனால் அது கை இல்லை, என் தாயின் 3வது முளை அப்படின்னு எழுதுவார். ஒரு எந்த அப்பொழுக்கும் இல்லாமல், எந்த கமர்ஷியல் இடமும் இல்லாமல் ஒரு சக மனுஷனுக்கு சோறு போடுற கைக்கு இல்லை, அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஒரு தாயின் 3வது முளைகளுக்கு சம்பந்தமான கைகள் தான். மனோசாலமோன் என்கிற அந்த ஆண் தாயை நாங்கள் எல்லோரும் இந்த நிமிஷத்தில் பரிவோடும் அன்போடும் நினைத்துக் கொள்கிறோம். நன்றி.